يا أيها المزمل قم الليل إلا قليلا نصفه أو انقص منه قليلا أو زد عليه ورتل القرآن ترتيلا. السلام عليكم ورحمة الله وبركاته. திருக்குர்ஆனை அழகுற அதன் ஓசை நயத்தோடு ஓத வேண்டும் என்று ஆசைப்படுகிற நல்ல உள்ளங்களே, நமது தஜ்வீத் வீடியோக்களை முழுமையாக பார்த்து கொண்டு வருகிற மாணவ கண்மணிகளே, அஹ்காம் தஜ்வீத் நூலுடைய கடைசி பாடத்திற்கு நாம் வந்திருக்கிறோம். அல் வக்ஃபு வல் இப்திதா என்பது இந்த பாடத்தினுடைய தலைப்பு. நிறுத்தமும் தொடக்கமும். இது மிக முக்கியமான ஒரு விஷயம். திருக்குர்ஆனை ஒரு ஆயத்தை ஓத ஆரம்பித்தால் நமது மூச்சு எவ்வளவு தூரம் கிடைக்கிறதோ அதுவரை ஓதிக்கொண்டே வர வேண்டும். இதுதான் ஓதுதலுடைய திலாவத்தினுடைய முறை. வசனங்களை துண்டு துண்டாக ஓதுதலை தவிர்க்க வேண்டும். وَإِذْ يَرْفَعُ إِبْرَاهِيمُ الْقَوَاعِدَ مِنَ الْبَيْتِ وَإِسْمَاعِيلُ இதுவரையும் ஓதிக்கொண்டு வரணும். وَإِذْ يَرْفَعُ إِبْرَاهِيمُ ஒவ்வொரு வார்த்தைக்கு இடையிலும் மூச்சு விடுதல் என்பது தவிர்க்கப்பட வேண்டும். தொடக்கத்தில் ஓதுபவர்கள் அப்படித்தான் ஓதுகிறார்கள். வீட்டிலே தாய்மார்கள் ஓதுகிற பொழுது அப்படித்தான் ஓதுகிறார்கள். இதற்கு என்ன பிரச்சனை என்றால், ஒரு அரபு காரியனுடைய கிராத்தை நாம் தழுவாமல் ஓதுவதுதான் இதற்கான பிரச்சனை. நம்மெல்லாம் நான் அரபு அல்லாதவர்கள், நமக்கு அரபு தாய்மொழி இல்லை என்பதால் ஆயத்துக்களை எழுத்துக்களை கற்றுக் கொடுத்தார்கள். எழுத்துக்களை எப்படி ஓத வேண்டும் என்கிற குறியீடுகளை கற்றுக் கொடுத்தார்கள். ஆனால் ஒரு ஆயத்தை தொடங்கினால் எப்படி எதுவரை ஓதிக்கொண்டு வர வேண்டும் என்பதையும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இது சிரமமான காரியமாச்சு அவஸ்தா. குர்ஆன் முழுவதையும் ஒரு காரியனுடைய கிராத்தில் கேட்டுதான் ஓத வேண்டும் என்பது சிரமம் இல்லையா என்று கேட்டால், முழுமைப்படுத்த வேண்டும் என்றால் அதுதான் வழி. ஒரு உஸ்தாத் குறைந்தது ஏதாவது சில சூறாக்களையாவது தனது குரலால் தர்த்தீல் முறையிலே குழந்தைகளுக்கு ஓதி காட்ட வேண்டும். அதை குழந்தைகள் திரும்ப சொல்ல வேண்டும். இது காலத்தின் கட்டாயம். நம்மில் சிலருக்கு இப்படி ஒரு கருத்து இருக்கலாம். நம்ம சொல்வதை திரும்பி குழந்தைகள் கேட்டு சொன்னால் அது கிளிப்பிள்ளை பாடமாகிவிடுமே என்று ஒரு கருத்து இருக்கலாம். இந்த கருத்தும் நமக்கு இருந்தது. மலேசிய திருநாட்டிலே ஒரு உஸ்தாத் இடத்தில் இதை பற்றி பேசுகிற பொழுது, இப்படி ஒருத்தர் சொல்லி கொடுத்து திருப்பி சொன்னா அது கிளிப்புள்ள பாடம் ஆயிடுமே என்று சொன்ன பொழுது அந்த உஸ்தாத் பிறந்தகை சொன்னார், திருக்குர்ஆன் என்பது கிளிப்பிள்ளை பாடம்தான். அதில் ஒரு எழுத்து கூடவும் செய்யாது, குறையவும் செய்யாது. எப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கி வரப்பட்டதோ அதே ஓசை வடிவத்தோடு நயத்தோடு இன்றைக்கும் இருக்கிறது. எனவே அந்த ஓசை நயத்தை ஒரு தடவை உஸ்தாத் தனது குரலால் குழந்தைகளுக்கு ஓதி காட்டி அதை அப்படியே திரும்பி ஓதச் செய்வதுதான் அதற்கான மரியாதை, அதொன்றும் குறையில்லை என்று சொன்னார். அதுதான் நமக்கு சிறப்பாகப்பட்டது. அதனுடைய விளைவுதான், அதனுடைய பாதிப்பு தான் இந்த அஹ்காம் தஜ்வீத் நூல். வாருங்கள் பாடத்திற்குள் செல்லலாம். ஒரு ஆயத்தினுடைய முடிவில் இப்படி வட்டமிட்டிருப்பார்கள். இது ஆயத்தின் முடிவை காட்டுகிற ஒரு சிம்பல். இதுவரை ஓதிக்கொண்டு வரணும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இது நிறுத்திக்கொள்ளலாம். இன்னொன்று, ஆயத்துக்கு இடையிலே இப்படி ஒன்று போட்டிருப்பார்கள். இது வக்ஃப் முத்தலக். முத்தலக் என்பதனுடைய ஷார்ட் ஃபார்ம் தான். அது முத்தலக் என்ற பொதுவான நிறுத்தல் குறி. திருக்குர்ஆனுடைய இடையிலேயே வசனங்கள் முடிவதற்கு முன்பே இப்படி வரலாம். வந்திருந்தால் அங்கு நிறுத்திக் கொள்ளலாம். ஓதிக்கொண்டே வந்து அங்கு நிறுத்திக் கொள்ளலாம். இது பொதுவான முத்தலக், வக்ஃப் முத்தலக்குக்கான அடையாளம். இன்னொன்று இருக்கிறது மீம். இது நீங்கள் நன்றாக கவனிக்கணும். மீம் என்று சொன்னால் இங்கு கட்டாயமாக நிறுத்த வேண்டும். மீமிலே நிறுத்தாமல் போனால் அர்த்தம் பாதிப்பு ஏற்பட்டுவிடும் என்பதனால் மீம் வருகிற பொழுது கட்டாயம் நிறுத்தி அங்கு ஓதுங்கள் என்பதற்காக வேண்டி மீம் இடப்பட்டிருக்கிறது. அடுத்தது நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, லாம் அலிஃப் என்று ஒன்று இருக்கிறது. லாம் அலிஃப் போட்டிருந்தால் லாம் அலிஃபுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றால், லாம் அலிஃப் இங்கு நிறுத்தக்கூடாது. நிறுத்தாமல் தொடர்ச்சியாக சேர்த்து ஓதுவதற்காக வேண்டி லாம் அலிஃப் போட்டிருக்கிறார்கள். மற்றபடி ஜீம் ஒன்று போடப்பட்டிருக்கும். ஜீம் என்றால் நிறுத்துவது ஜாயிஸ், நிறுத்திக் கொள்ளலாம், நிறுத்துவதற்கு அனுமதி.
இந்த வார்த்தையில் நிறுத்தினால் அர்த்தம் மாறாது என்பதால் அங்கு நிறுத்திக் கொள்ளலாம். அப்புறம் ஒரு ஜா ஒன்றை போட்டிருப்பார்கள். ஜாவுக்கு என்ன விளக்கம் போட்டு நிறுத்துவதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது என்றாலும் நிறுத்தாமல் இருப்பது சிறந்தது. இது முஜவ்வஸ் என்பதனுடைய வார்த்தையின் சுருக்க வார்த்தை தான் ஜா. அத அனுமதி இருக்கிறது, மூச்சு கிடைத்ததுன்னா ஓதிடலாம் என்று சொல்லப்படுகிற ஒன்று. சாது என்ற ஒரு குறியீடு, ஒரு நிறுத்தல் குறி இருக்கிறது. சாது இங்கு சேர்த்து ஓத வேண்டும். சிலா என்பதனுடைய சுருக்க வார்த்தை. மூச்சை அடக்கி ஓத முடியாவிட்டால் நிறுத்த சலுகை உண்டு. சேர்த்து ஓதிடுங்க. மூச்சை அடக்கி சிரமப்படுறோம் என்று தெரிந்தால் அங்கு நிறுத்திக் கொள்ளலாம் என்பது இதற்கான விளக்கங்கள். இதுல இப்படி ஒன்று இருக்கும், 3 புள்ளிகள் வைக்கப்பட்டிருக்கிற ஒன்று இருக்கும். முஆனகா என்று இதற்கு சொல்லுவார்கள். அதாவது ஒரு வார்த்தை ஒரு ஆயத்தில் இது போட்டிருக்கும், இன்னொரு ஆயத்தை கடந்து இது போட்டிருக்கும் என்றால் ரெண்டில் ஏதாவது ஒன்றில் நிறுத்தணும். ரெண்டின் மீதும் நிறுத்த வேண்டியது இல்லை. இரண்டில் ஏதாவது ஒன்றில் நிறுத்தி ஓதுவதற்காக இடப்பட்ட சிம்பல். அல் வக்ஃபு வல் இப்திதாவில் நாம் ருமூசுல் அவ்காஃப், நிறுத்தல் குறிகள், பங்க்சுவேஷனை பற்றி சில விஷயங்களை பார்த்து வந்தோம். இங்கே சக்தா என்ற ஒரு சொல் இருக்கிறது. சக்தா என்றால் நிறுத்த வேண்டும், ஆனால் மூச்சை விட்டு விடக்கூடாது. மூச்சை கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டு சத்தத்தை நிறுத்த வேண்டும். அதற்கு தான் சக்தா என்று சொல்கிறார்கள். கல்லா பல் ரான அலா குலூபிஹிம். கல்லா பல், பல் என்று நிறுத்தி இருக்கிறேன், நான் மூச்சை விடல. கல்லா பல் ரான அலா குலூபிஹிம் மா கானூ யக்ஸிபூன். இது சக்தாவுக்கான உதாரணம். குர்ஆனிலே இன்னொரு இடத்துல இருக்கிறது சக்தா. வகீல மன் ராக், சூரத்துல் கியாமாவில் எடுத்துக்கொண்டால் அங்கு இருக்கிறது. அதே போல சூரத்து யாசீனில் எடுத்துக்கொண்டால் காலூ யா வைலனா மன் பஅஸனா மின் மர்கதினா ஹாதா மா வஅத الرحمن மின் மர்கதினா ஹாதா. அங்கு நிறுத்த வேண்டும், மூச்சை விட்டுவிடக்கூடாது. மூச்சை கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டு நிறுத்துவதற்கு சக்தா என்று பெயர். அடுத்து ஹாஉ தனீஸ் என்ற ஒரு நிலை இருக்கிறது. அதாவது முடிக்கும் பொழுது நிறுத்தலிலே இந்த தா வருகிறது, வக்ஃபிலே இந்த தா வருகிறது. இந்த தாவை நிறுத்தும் பொழுது இந்த தா ஹாவாக ஆகிவிடும். ஹா சுக்குன் மாதிரி நிறுத்த வேண்டும். ரஹ்மஹ், ரஹ்மஹ். குர்ஆனில் பெரும்பான்மையான வசனங்கள் இப்படி முடிகிறது. ஹல் அதாக ஹதீசுல் காஷியஹ், யஹ் என்று முடிக்கணும். வைலுல் லிகுல்லி ஹுமஸத்தில் லுமஸஹ். அங்கே எல்லாமே இந்த தாவில் நிறுத்தினால் இந்த தா ஹாவாக மாறிவிடும். இது கவனத்திற்குரிய ஒன்று. சில பேர் எப்படி ஓதுவார்கள் என்றால் வைலுல் லிகுல்லி ஹுமஸத்தில் லுமஸஹ் அப்படி ஓதுவாங்க. அல் காரிஅத்து மல் காரிஅஹ், அல் காரியத்து மல் காரியா என்றால் அவர் அதை பேணவே இல்லை என்று அர்த்தம். அதுவும் அந்த வசனங்களே உச்சரிப்பே தவறாக ஓதக்கூடியவராக இருக்கிறார்கள். அல் காரிஅத்து மல் காரிஅஹ். இது ஹாஉ தனீஸுக்கான விளக்கம். அடுத்து நாம் பார்க்க இருக்கிற பாடம் அந்நபர் என்ற பாடம். அந்நபர் என்றால் என்ன? பொதுவாக ஒரு ஆயத்தை நாம் நிறுத்தும் பொழுது கடைசி எழுத்துக்கு சுக்குன் செய்து நிறுத்துவோம். கல்லா சௌஃப தஅலமூன் நிறுத்துவோம். ஆனால் நிறுத்த வேண்டிய இடத்திலே எழுத்துக்கு ஷத் இருந்தால் என்ன செய்வது? ஷத் என்றால் 2 எழுத்துக்களுடைய கூட்டுதான் ஷத்து. ஷத் இருந்தால் அதை எப்படி நிறுத்துவது என்பதுதான் நம்மளுடைய பாடம். எப்படி நிறுத்த வேண்டும்? ஒரு சுக்குனின் மீது தான் நிறுத்த வேண்டும். உதாரணம் பாருங்கள். இன்னல்லாஹ வ மலாயிகதஹு யுஸல்லூன அலன் நபி, அலன் நபி என்று சொல்லக்கூடாது. அதே போல வெறுமனே ஒரு யா சுக்குனை வச்சு அலன் நபி என்றும் சொல்லுவது என்று நிறுத்துவதும் அழகில்லை.
நபர் செய்து நிறுத்த வேண்டும் என்று சொல்கிறார். நபர் செய்து நிறுத்தணும்னா இந்த பாவுடைய ஜேர சொல்லும் பொழுது குரலை தூக்கி நிறுத்த வேண்டும். எதற்கு நிறுத்துகிறோம் என்றால் சத்து செய்கிற இடத்தில் நான் நிறுத்தி இருக்கிறேன், அங்கு 2 எழுத்து இருக்கிறது என்று காட்டுவதற்காக. அலன் நபி உதாரணத்தில் நாம் கொடுத்திருக்கிறோம். ஹை வபஸ் இது மாதிரி சத்து செய்யப்பட்ட எழுத்துக்கள் நிறுத்தினால் நபர் செய்து நிறுத்த வேண்டும். ஆனால் எல்லா எழுத்துக்களுக்குமா அப்படி என்று கேட்டால் இல்லை. இந்த குத்துபு ஜத்து என்று சொல்லப்படுகிற கல்கலாவுடைய இடத்தில் நிறுத்தினால் சத்து செய்யப்பட்ட 2 எழுத்துக்களின் மீது நிறுத்தினால் அங்கு நபரு கிடையாது. இங்கு சத்து செய்யப்பட்ட இடத்தில் தான் நாம் நிறுத்துகிறோம். ஆனால் கல்கலாவுடைய எழுத்து என்பதால் இங்கே நபருக்கு வேலை இல்லை, என்று நிறுத்துகிறோம். அப்ப கல்கலாவுடைய எழுத்தின் மீது நிறுத்தினாலும் நபர் இல்லை. அதே போல நூன் ஷத்து மீம் ஷத்து இதன் மீது நிறுத்தினாலும் இங்கு நபர் இல்லை. உதாரணமாக பாருங்கள், அங்கு நாம் 2 நூனுடைய சத்தத்தை வெளிப்படுத்துகிறோம், அங்கு நபர் இல்லை. அதே போல மீமின் மீது சத்து செய்யப்பட்ட மீமின் மீது நிறுத்தினாலும் ஃபில் எம் என்று சொன்னால் கல்கலாவாயிடும். ஃபில் எம் என்று நிறுத்தினால் அது நபர் ஆகும். இது நபருடைய பாடம். அடுத்து நாம் பார்க்க இருக்கிற பாடம் இமாலா என்கிற பாடம். அரபு உச்சரிப்பிலே 3 உயிரெழுத்துக்கள் தான் இருக்கின்றன. என்ன? அ இ உ. எந்த எழுத்துக்கள் எடுத்தாலும் திருக்குர்ஆன் முழுவதும் ஒன்று சப்தம் அ என்று சொல்லும், இல்லை என்றால் இ என்று வரும், இல்லை என்றால் உ என்று வரும். இந்த 3 தான். ஏ என்கிற ஒரு சப்தம் அரபு உச்சரிப்பிலே இல்லை. தமிழில் இருக்கிறது, ஆங்கிலத்தில் இருக்கிறது. அதற்கு இமாலா என்று பெயர். இமாலா குர்ஆனில் ஒரே ஒரு இடத்தில் தான் ஹஃப்ஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள். சூரத் ஹூதுனுடைய 41வது வசனம், பிஸ்மில்லாஹி மஜ்ரீஹா வ முர்சாஹா. இந்த ஒரே ஒரு இடத்தில் மட்டும் ராவுடைய கசரை ரே என்று ஓதுவதற்கு சொல்கிறார்கள். வேறெங்கும் குர்ஆனிலே சப்தத்தை சரித்து தே சே என்று ஓதுவதற்கு இல்லை என்பது இமாலாவுடைய பாடம். அடுத்தது தஸ்ஹீலுல் ஹம்சா என்கிற ஒரு பாடம். தஸ்ஹீலுல் ஹம்சா என்றால் என்ன? 2 ஹம்சாக்கள் பிறகு ஒரு ஐன் இப்படி வந்திருக்கிற ஒரு சூரா, ஒரு சொல் இருக்கிறது. ஹாமிம் சஜ்ஜாதனுடைய 44வது வசனத்திலே இப்ப என்ன ஆகியிருக்கிறது? இங்க உள்ளது பாத்தீங்கன்னா, இப்ப ஹம்சா தொண்டையின் கடைசி, திருப்பி ஒரு ஹம்சா தொண்டையின் கடைசி, ஐன் தொண்டையின் நடு. எப்படி என்றால் 3 எழுத்துக்கள் தொண்டை எழுத்துக்களாக வருவதால் உச்சரிப்பதற்கு சிரமமாக இருக்கும் என்பதால் முதல் ஹம்சாவை முழுமையாக சொல்லிவிட்டு 2வது ஹம்சாவை கொஞ்சம் லேசாக்கலாம். எப்படி சொல்ல வேண்டியது இல்லைன்னா அஜமியுன் என்று சொல்லாமல் ஆஜமியுன் ஆஜமியுன், இந்த 2வது ஹம்சாவை கொஞ்சம் சன்னமாக்கிக் கொள்ளலாம். அதாவது ஹம்சாவினுடைய மகரஜ் வரையும் போகாம அது கொஞ்சம் சன்னமாக்கி சொல்லலாம் என்று சொல்கிறார்கள். அதற்கு பெயர் தஸ்ஹீலுல் ஹம்சா. அடுத்து நாம் பார்க்க இருக்கிற பாடம் இஷ்மாம் என்கிற பாடம். ரொம்ப நுணுக்கமான குறிப்புகளை இந்த நூலில் நாம் கடைசியிலே சேர்த்திருக்கிறோம். இஷ்மாம் என்று சொன்னால் என்ன? இந்த இஷ்மாம்ல நாம் கவனிக்க வேண்டியது என்னன்னா, ஒன்றுமில்லை, ம என்பது மீமுடைய ஃபதஹ். மீமுக்கு ஃபதஹ் வரும் பொழுது ம என்று வாயை திறக்கத்தான் செய்வோம். ம ஃப க என்று திறப்போம். ஆனால் இந்த மீமுடைய ஃபதஹில் மட்டும் வாயை திறக்காமல் அது லம்மு மாதிரி வைத்துக் கொள்ளணும் என்று சொல்றாங்க. ரொம்ப நுணுக்கமான ஒன்று. லா த முன்ன லா த மன்னாதா லா த முன்னா, அதை உச்சரிப்பு கிடையாது. அதை சொல்லும் போது, மீமை சொல்லும் போது மட்டும் இப்படி வைத்துக் கொள்ளணும். காரணம் என்னவென்றால் லா த மனூனா என்று அங்கு அசல்ல இருக்கும். அதை சுட்டி காட்டுவதற்காக வேண்டி மீமை சொல்லும் பொழுது மீமுக்கு ஃபதஹ் தான் இருக்கிறது, ஆனால் மீமை சொல்லும் பொழுது உதட்டை லம்மு சொல்ற மாதிரி வைத்துக் கொள்ள வேண்டும். லா த மன்னா என்று சொல்கிறார்கள். இதற்கு இஷ்மாம் என்று பெயர். அடுத்தது அல் லஹனுல் ஜலி லஹனுல் ஹஃபி. அல் லஹனுல் ஜலி என்றால் பகிரங்கமான தவறு, அதாவது ஒரு ஃபதஹ் கஸ்ரு லம்மை மாற்றி ஓதுகிற தவறு.
அந்த லஹனுல் ஜலி வந்தால் தொழுகை கூடாமல் போய்விடும் என்று சொல்கிற அளவுக்கு அதிலே விஷயங்கள் இருக்கிறது. அன்அம்த அலைஹிம் த அதான் அன்அம்து என்று ஓதுறது. அதே மாதிரி ஃபகஸ்ஸரக்கும் என்று ஓத வேண்டிய இடத்திலே ஃபகஸ்ஸரக்கும் என்று ஓதுவது. அதே போல எழுத்துக்களை மாற்றி ஓதுறது. சாது அசா என்று ஓத வேண்டிய இடத்தில் அசா என்று ஓதினால் அர்த்தம் மாறிவிடும். இது அல்-லஹ்னுல் ஜலி வகையை சார்ந்தவை. இரண்டாவது அல்-லஹ்னுல் ஹஃபி என்றால் என்ன? லேசான தவறு. அதாவது எழுத்துக்களை மாற்றுவதில்லை, குறியீடுகளை மாற்றுவதில்லை, மாறாக குர்ஆன் வசனங்களில் உள்ள தஜ்வீத் சட்டங்களை பேணாமல் ஓதுவது, மத்துடைய சட்டங்களை பேணாமல் ஓதுவது. அதே போல மறைக்க வேண்டிய இடத்தில் நூனை மறைக்காமல் ஓதுவது. இப்ப சூஉல் அஸாப் இந்த மத்துக்கு மத்து முத்தசில் என்று பெயர். ஒருவர் சூஉல் அஸாப் என்று சொல்லிவிட்டார், இவர் லஹ்னுல் ஹஃபி செய்து விட்டார் என்று அர்த்தம். அதே போல அன்ஃபுசிக்கும் நூனை மறைக்கணும். ஒருத்தர் அன்ஃபுசிக்கும் ஓதுறார், இவர் லஹ்னுல் ஹஃபி பண்ணிவிட்டார். எனவே லஹ்னுகளிலிருந்து திருக்குர்ஆன் ஓதுவதை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும். தவறுகளிலிருந்து நம்மை சரி செய்து கொண்டு குர்ஆனை அழகுற ஓதுவதற்கான முயற்சியாகத்தான் இந்த வீடியோக்களை நாம் தொடர்ச்சியாக தந்து கொண்டிருக்கிறோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா தொடர்ச்சியாக இந்த காணொளிகளை பார்த்து வருகின்ற நேயர்களுக்கும் இதற்காக வேண்டி உழைத்த, இதற்காக வேண்டி உதவி செய்த நல்ல உள்ளங்களுக்கும் அல்லாஹு நல்ல கூலியை தந்தருள்வானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.